ஸ்ரீ பேச்சியம்மன் ஜோடனர்களே அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஜோடலம் இளமுருகுமாரன் பேசினேன். 2026ஆம் ஆண்டு பங்குனி மாதம் தனுசு ராசிக்கு உண்டான பலன்களை இங்கே பார்ப்போம். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பெண்களை பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தனுசு ராசினியர்களே, ராசிநாதன் குரு 7ல் அமர்ந்து ராசியை பார்ப்பது தொழிலில் நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும், பொருளாதார வளர்ச்சி ஏற்படுத்தும், உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். 3ல் உங்களுக்கு 5 கூடிய செவ்வாய் 3லிருந்து குரு பார்வை பெறுவதும், சூரியன் 4ல் இருப்பதும் வேலையில் நல்ல மாற்றங்களும் உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும். மெயினாக அரசு துறையில் இருப்பாங்க, அதாவது புதிய இடமாற்றங்களை ஏற்படுத்தும். வேலை தேடும் இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் நல்ல வேலை கிடைக்கக்கூடிய யோகத்தையும் மாற்றங்களையும் உண்டாக்கும் உங்களுக்கு. அதே இது உங்களுக்கு இந்த 4ல் அர்த்தாஷ்டம சனி நடப்பது உடல் ஆரோக்கியத்திலையும் வாகன போக்குவரத்திலையும் சற்று கவனமாக இருக்க வேண்டும். உங்களுக்கு ராசியை குரு பார்ப்பது வரைக்கும் உங்களுக்கு சிறப்பு. அப்படிங்கும்போது ஓன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய நேரம், அதுக்குண்டான மாற்றங்களை ஏற்படுத்தும். சொந்த தொழிலை ஆரம்பிக்க நினைப்பவர்களுக்கு இப்போ ஆரம்பிப்பதற்கு நல்ல ஒரு அருமையான காலங்கள் ஆரம்பிக்கலாம். அதை படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடியது யோகத்தை ஏற்படுத்தும். உயர்கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடிய மாற்றங்களை ஏற்படுத்தும். பருவ வயதில் இருப்பவர்கள், அதாவது ஒரு 18 வயதிலிருந்து 25 வயதுக்குள் இருப்பவர்களுக்கான வாகன போக்குவரத்தில் ரொம்ப கவனமாக சற்று இருக்க வேண்டும். போக்குவரத்தில் கவனம் தேவை. எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு செவ்வாய் வலுத்திருப்பது கட்டட சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கும் நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும், புதிய வருவாயை ஏற்படுத்தும். அதே இது 7-10 கூடிய புதனும் 3ல் அமர்ந்திருப்பது உங்களுக்கு எழுத்துத்துறை கணிதத்துறையில் போன்ற இருப்பவர்களுக்கும் நல்ல முன்னேற்றங்களை ஏற்படுத்தும். ஐடி ஃபீல்டு சாஃப்ட்வேர் லைன் பூராமே நல்ல முன்னேற்றங்கள் கொடுக்கும். 4ல் சனி உச்சம் பெற்று இருப்பது கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு நல்ல புதிய வாய்ப்புகள் தேடி வரும். ஆடை ஆபரணம் டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள் நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். 3ல் ராகு இருப்பது கெமிக்கல் ரசாயன சம்மந்தப்பட்ட துறைகள், மரம் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்களை ஏற்படுத்தும். 4ல் சனி இருப்பது விவசாயத்துறையில் இருப்பவர்களுக்காமே நல்ல புதிய வருவாயை ஏற்படுத்தும். உங்களுக்கு இந்த தனுசு ராசினர் மேல் மட்டும் வயதான, அதாவது தாய் தந்தையர் இருப்பவர்களுக்கு சற்று தாய் தந்தை உடல்நிலையை அக்கறை தேவை. அதே மாதிரி தாங்களுக்கும் அர்த்தாஷ்டம சனி நடப்பது தனுசு ராசினியர்களுக்கு மெயினாக உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். 5 கூடிய செவ்வாய் 3லிருந்து ராவோட சம்மந்தப்பட்ட இருப்பது பிள்ளைகளுக்கு கொஞ்சம் சற்று கவனம் தேவை. பிள்ளைகளிலும் சற்று கவனமாக இருக்க வேண்டும். இந்த சனி ஆதிக்க இருப்பவர்கள் புறாமே ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:30 to 6 ராகு டயத்தில் கால பைரவருக்கு 2 மிளகு விளக்கு போட்டு அரளிப்பு வாங்கி அர்ச்சனை பண்ணுவது வெகு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஜோதிட இளமுருகுமாரன். நன்றி, வணக்கம்.